friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சுவையான ரொம்ப சூப்பரான பால் போலி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் ரவை எடுத்துர்க்கேன். நம்ம இன்னைக்கு ஃபுல்லா ரவையில செய்ய போறோம். அப்படி இல்லனா 1/2 கப் ரவையும் 1/2 கப் மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா இருக்கும். ரவை வந்து நம்ம அப்படியே சேர்க்கறதை விட லைட்டா மிக்ஸில கொஞ்சம் பவுடர் பண்ணி சேர்த்தா இன்னும் பிசையிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு இத வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரைப்பட்டதும் இத வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்தா ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிரலாம். ஒரே டைம் நிறைய தண்ணி சேர்த்துக்காதீங்க. கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இத வந்து ஒரு ஈரமான துணி போட்டு மூடி வச்சிருங்க. மாவு 1/2 மணி நேரம் போல அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம பால் ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வந்து 4 கப் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துர்க்கேன். இது வந்து 1 லிட்டர். இத வந்து ஒரு panல மாத்திக்கோங்க. மாத்திட்டு பாலை வந்து நம்ம கொஞ்சம் சுண்ட காய வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் போல அப்படியே வச்சுக்கோங்க. மிதமான சூடுல அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க, இல்ல அடி பிடிச்சிரும். இருக்கட்டும். பால் காய வைக்கிற நேரத்துல நம்ம வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிரலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல துருவுன தேங்காய் எடுத்துர்க்கேன். கூடவே கொஞ்சமா பால் 1/4 கப் பால் போல சேர்த்து இத வந்து நல்லா மையா அரைச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா 10 போல பாதாம கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதோட தோலை எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 10 போல முந்திரி பருப்பு. இதையும் வந்து ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது கூட வந்து 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ஊரில் கசகசா வந்து கிடைக்காததுனால நான் இன்றைக்கி வந்து சேர்க்காம செஞ்சு காமிக்கிறேன். பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. இதில் வந்து கண்டிப்பாக தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன அந்த ரிச்னஸ்க்காக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்க்காமையும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பால் இந்த மாதிரி நல்லா குறைஞ்சி வந்திருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம், முந்திரி, தேங்காய் அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை கூடவே சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா வெள்ளை சர்க்கரையும் நம்ம எடுத்துக்கலாம். இது அளவு எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் போல் குறையட்டும். பால் இந்த மாதிரி பாதியாக குறைஞ்சதும் நான் வந்து கொஞ்சம் பாலில் குங்குமப்பூ ஊற வச்சுருக்கேன். அது வந்து கலருக்காக தான் சேர்த்துக்கிறோம். சேர்க்கலனாலும் பரவாயில்ல. கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பால் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம பூரியை விரிச்சிடலாம். நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல மாவு, அதை வந்து ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். பிசைஞ்சதுக்கப்புறமா இதை 2ஆக விரித்து வச்சுக்கோங்க. விரித்ததுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு மூடி வச்சு அழகாக நம்ம ஷேப்பாக கட் பண்ணி வச்சிடலாம். இதில் வந்து ஒரு 15 பீஸ் நமக்கு கிடைக்கும். பூரியெல்லாம் பொரியறதுக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெயும் சூடாக இருக்குது. இப்போ ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போது பாலும் பூரியும் ரெடியாக இருக்குது. நம்ம அப்படியே ட்ரேயில் அசம்பிள் பண்ணிடலாம். பூரியெல்லாம் அடுக்கி வச்சுட்டு பால் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த பூரியில் நல்லா ஊறும். அதனால் சேர்க்குறதுக்கு முன்னாடி லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆறிடுச்சுன்னா. மேலே கொஞ்சம் அழகுக்காக பிஸ்டாஷியோ எடுத்துருக்கேன். கொஞ்சம் குங்குமப்பூ. அவ்வளோதான். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் ஊறட்டும். டடா, நம்மளோட சுவையான பால் போலி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாலெல்லாம் உள்ளே இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.